அன்பார்ந்த மாணவர்களே, நாம் இந்த மாற்றுமுறை ஆவணச் சட்டம் 1881 இறுதி பகுதியில் இருக்கோம். ஒரு 5 நிமிடத்தில் இதை பார்த்துடலாம். மேலெழுதுதலின் வகைகள். இப்போ சென்ற அமர்வில் மேலெழுதுதல் என்றால் என்ன, மேலெழுதுதலினுடைய சிறப்பியல்புகள் பார்த்தோம். இப்போ மேலெழுதுதலினுடைய வகைகள்: வெற்று மேலெழுத்து, சிறப்பு மேலெழுத்து, நிபந்தனைக்குட்பட்ட மேலெழுத்து, வரையறு மேலெழுத்து, பொறுப்பு தவறு மேலெழுத்து, கடமை தவறு மேலெழுத்து, கடைசியாக பகுதி மேலெழுத்து. இப்படி சில வகைகள் இருக்குது. இதில் பார்ப்போம். வெற்று மேலெழுத்து, இதை என்டாஸ் பண்ணுறப்ப, உரிமை மாற்றம் செய்கிறப்ப பின்னாடி பணம் பெறுவதற்கான உரிமை பெற்ற நபர் யாருக்கு மாற்றி கொடுக்குறோங்கிற அந்த தகவலை பின்னாடி எதுவுமே எழுதாமல் கையொப்பம் மட்டும் இட்டாருன்னா பல்லவன் அப்படின்னு கையெழுத்து மட்டும் போட்டார். யாருக்கு மாற்றி தரப்படுகிறதுங்கிற தகவல் அதில் அந்த காசோலையினுடைய பின்பக்கத்தில் எழுதலை. அதனால் இதற்கு பேர் வெற்று மேலெழுத்து. யாருக்காக மேலெழுத்து செய்யப்படுகிறதோ அவர் பெயரை குறிப்பிடாமல் தமது கையொப்பத்தை மட்டும் இடுதல். எனவே இது கொணர்பவர் காசோலையாக மாறிவிடுகிறது. யார் கொண்டு போய் கேட்டாலும் அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. அடுத்து சிறப்பு மேலெழுத்து. ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் அவரது ஆணை பெற்றவருக்கோ செலுத்தும்படி எழுதி கையெழுத்து போடுறது. பாரி அல்லது அவரது ஆணைக்கு செலுத்துக அப்படி எழுதி பல்லவன் கையெழுத்து போட்டார். இது சிறப்பு மேலெழுத்து. ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அவரது ஆணைக்கோ பணத்தம் செலுத்த கோரி எழுதுவது. அடுத்து நிபந்தனைக்குட்பட்ட மேலெழுத்து. நிபந்தனைக்குட்பட்ட மேலெழுத்து, இதில் ஒரு நிபந்தனையை எழுதி கையெழுத்து போடுவார். பாரி டெல்லியிலேருந்து 3 மாத காலத்திற்குள் திரும்பி விட்டால் பணம் செலுத்துக அப்படி எழுதி கையெழுத்து போடுறாரு பல்லவன். 3 மாதத்துக்குள்ளார டெல்லியிலேருந்து திரும்பி வந்துட்டார்னா பணம் கொடுப்பார், இல்லைன்னா பணம் கொடுக்க முடியாது. இதுக்கு பேர், இந்த நிபந்தனை இருக்கிறதுனால இதை நிபந்தனைக்குட்பட்ட மேலெழுத்து. வரையறு மேலெழுத்து. இந்த உரிமை மாற்றம் ஃபர்தராக செய்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறதுனால அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக, அதை தடுத்து நிறுத்துறதுக்காக, அடுத்தடுத்து உரிமை மாற்றம் மேலெழுதுதல் நிகழ்வதை தடுப்பதற்காக மேலெழுதி கொடுக்குறவர், அந்த உரிமை மாற்றம் செய்கிறவர் மாறனுக்கு மட்டும் செலுத்துக அப்படி எழுதி அருவிங்கிறவர் கையெழுத்து போடுறார். அப்போ மாறனுக்கு மட்டும் செலுத்துக அப்படின்னு எழுதிட்டோன்னா, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் செலுத்துக அப்படின்னு எழுதிட்டோன்னா அந்த மாறன் இன்னொருத்தருக்கு என்டார்ஸ் பண்ண முடியாது, மேல் எழுதி கொடுக்க முடியாது. அதனால் மேலெழுத்து ஆவணத்தை மேலும் மாற்றம் செய்யாமல் தவிர்க்க செய்யப்படும் மேலெழுத்து வரையறு மேலெழுத்து. அடுத்து ஒன்று பொறுப்பு தவிர மேலெழுத்து, சான்ஸ் ரீகோஸ் என்டார்ஸ்மெண்ட்டுங்கிறாங்க. பொதுவாக ஒரு மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதுன்னா அந்த மாற்றுச்சீட்டை இவருக்கு யார் கொடுத்தாரோ அவர் தான் பொறுப்பு. அந்த பொறுப்பிலிருந்து இந்த பொறுப்பை தவிர்ப்பதற்காக மாற்றுச்சீட்டை உரிமை மாற்றம் செய்யும் போதே, மேலெழுதும் போதே தன் பொறுப்பில்லாமல் அப்படின்னு எழுதிடுறாரு. அல்லது அவரது ஆணை பெற்றவருக்கு என் பொறுப்பில்லாமல் கொடுக்கவும் அருவி. அப்போ தன் பொறுப்பில்லாமல்னு எழுதிட்டதுனால அவர் அந்த பொறுப்பை அவர் தவிர்க்கிறார். அடுத்து கடமை தவறு மேலெழுத்து அல்லது உரிமை தவறு மேலெழுத்து. இதெல்லாம் கேட்கலாம். வெற்று மேலெழுத்து என்றால் என்ன, சிறப்பு மேலெழுத்து என்றால் என்ன, நிபந்தனைக்குட்பட்ட மேலெழுத்து என்றால் என்ன, வரையறு மேலெழுத்து என்றால் என்ன, பொறுப்பு தவறு மேலெழுத்து என்றால் என்ன, கடமை தவறு மேலெழுத்து என்பது யாது? இந்த கடமை தவறு மேலெழுத்து அப்படின்னா, பொதுவாக மாற்றுச்சீட்டை வச்சிருக்கிறவர் மாற்றுச்சீட்டு மறுக்கப்படும் போது மறுப்பு அறிவிப்பு தர வேண்டும். ஏன்னா இவருக்கு யார் கொடுத்தாங்களோ, உரிமை மாற்றம் செய்து யார் கொடுத்தாரோ அவருக்கு மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதை, காசோலை மறுக்கப்பட்டதை தெரிவிக்க வேண்டும். மறுப்பு அறிவிப்பு தர வேண்டும். ஆனால் அந்த மாதிரி மறுப்பு அறிவிப்பு தரணுங்கிற அவசியம் இல்லைன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துடுறது. அல்லது அவரது ஆணை பெற்றவருக்கு கொடுக்கவும் அவமதிப்பு அறிவிப்பு தேவையில்லை, அவமதிப்பு அறிவிப்பு தேவையில்லை அப்படின்னு எழுதி கையெழுத்து போடுறாங்க, அருவி கையெழுத்து போடுறாங்க. அடுத்து இறுதியாக பகுதி மேலெழுத்து. பாதி அமௌண்ட்டை மட்டும், ஒரு பாதியை மட்டும் உரிமை மாற்றம் செய்வது.
இது எப்படின்னா, திரு ஏ அல்லது அவரது ஆணை பெற்றவருக்கு மாற்று சீட்டு தொகையான 1000-ல் 300 செலுத்தப்பட்ட நிலையில் 700 கொடுக்கவும்னு எழுதி கையெழுத்து போடுறாங்க அருவி. இப்போ ஒரு பகுதி தொகையை மட்டும் செலுத்த சொல்கிறதுனால பகுதி மேலெழுத்து. அப்புறம் மாணவர்களே, இதில் உங்களுக்கு தெரியுமா டூ யூ நோ அப்படிங்கிற பகுதியில் மாற்றுமுறை ஆவண வகைகள் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்குங்க. மாற்றுமுறை ஆவணத்தினுடைய வகைகள். அப்புறம் கூட ஐஎஃப்எஸ்சி கோடு, ஐஎஃப்எஸ்சி இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு, அது பார்க்கணும். எம்ஐசிஆர்னு ஒன்று இருக்குது, மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன். இது மாதிரி சில அப்ரிவேஷனும் இருக்குது. புத்தகத்தினுடைய பின்பகுதியில் உள்ளதையும் நீங்கள் லேசாக பார்த்துக்கிடுங்க. நன்றி மாணவர்களே.